சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு சற்று முன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியிட்டு மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. முக்கியமா காவல்துறை இனியாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விஷயங்கள்ல முழு கவனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. முக்கியமா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். சென்னை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர், மணிமங்கலம், குடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலர் சீருடையில் இருக்கும் போதே அவரது கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பறித்து கொண்டு சென்றிருக்கின்றனர். திமுக அரசு சமூக வலைதளத்தில் இயங்கும் பாஜக தொண்டர்களை பின்தொடர்வதையே காவல்துறையின் முழுநேர பணியாக மாற்றிய விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண் காவலரிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடக்கும் அளவுக்கு தமிழக மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. திமுக அரசு இனியும் காவல்துறையினரை அரசியல் பழிவாங்குதலுக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும். காவல்துறையினரும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகங்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் முதற் கடமையான சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் இந்த வீடியோவை பகிர்ந்து, இந்த அதிர்ச்சிகரமான வீடியோவை பகிர்ந்து அந்த
பெண் காவலாளி நடந்து செல்லும் போது அந்த தாலி சங்கிலி பறிக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து முக்கியமா தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காரு. தாம் காவல்துறை இனியும் பொறுத்திருக்க கூடாது. ஒவ்வொரு பகுதியிலையும் ரோந்துக்கு காவலர்கள் வந்து செல்ல வேண்டும். முக்கியமா அதிமுக ஆட்சியில குறிப்பிட்டு வந்து சொல்லணும், நைட்டு இரவு நேரங்களில் 12 மணிக்கு ஒரு டைம், 3 மணிக்கு ஒரு டைம், 5 மணிக்கு ஒரு டைம் காவல்துறையுடைய ரோந்து வாகனம் வந்து நம்ம மக்கள் வாழும் பகுதியில் அடிக்கடி வந்து அவங்க வந்து ரோந்து வாகனத்தில் சென்று இருப்பாங்க. அந்த லைட் வெளிச்சம், அந்த சவுண்டாக இருக்கட்டும், தொடர்ந்து காவல்துறை வந்து ரோந்து வாகனத்தில் மக்களை பாதுகாத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த மாதிரி எந்த தெருக்கள், எந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் காவல்துறை வந்து வருவது கிடையாது. தொடர்ந்து அதை வந்து போன ஆட்சியில் இருந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக காவல்துறை வந்து நம்ம பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களில் பதிவு போட்டதற்கு கைது செய்வதையே அவங்களுடைய முதல் கடமையாக வைத்திருக்காங்க. தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கு. இது மாதிரி செயின் பறிக்கும் மற்றும் கொலை செய்யும் கொலைகாரர்களையும் இது போல சமூக விரோதிகளை எல்லாம் அவங்க வந்து முதலில் கைது செய்ய வேண்டும், அவர்களை பிடிக்க வேண்டும். இதையே தன்னுடைய முதல் கடமையாக காவல்துறை செய்ய வேண்டும். இனியும் திமுக அரசு வந்து காலம் தாழ்த்தாமல் பழிவாங்கு நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி சமூக விரோதிகளை களையெடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.